ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? 7 நாள் ஆச்சு போட்டு. ஸோ அதனால ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லி இப்போ சந்தியா ராகம் போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் கைஸ். ஐடியா பண்ணி இப்போ வீடியோவும் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே லைக் பண்ண டச் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ சந்தியா ராகம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல கைஸ். ரகுராம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு 10 பவுன்ல செயின் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு காசு கேட்டு பத்மாங்கிற அவ பார்வதி வந்து தரவே மாட்டேன்ருவா காசை. அப்பெல்லாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, மாயா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அவன் சீனுவோட அப்பா இதுக்கு தான் சொன்னது, சாவியை நீங்க கொடுக்காதீங்க, சாவியை நீங்க கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னது. பார்வதி இன்னும் மாறவே இல்லை, அவங்க வந்து ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா வந்து இல்ல, கொடுத்த சாவியை திருப்பி கேட்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஜானகி அம்மா சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம குடும்பத்தை காக்கும் மாயா அவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கடை வாங்குற மாதிரி உங்ககிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி 2 பேர்த்திட்ட பணத்தை கொடுத்து கொண்டு போய் ரகுராம் கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க, சரியா? உடனே வந்து அவரும் போய் ஃபங்க்ஷன்ல செயின்லாம் போட்டு இது பண்ணுவாரு. இதுக்கு இடையில நம்ம புவனேஸ்வரி மேடம் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? பிச்சை போடுற மாதிரி அவங்க அண்ணங்கிட்ட கூப்பிட்டு, இவன் கோயில்ல உட்காந்துருப்பா ரகுராம். உடனே பிச்சை போடுற மாதிரி, அண்ணே நீங்க போய் ரகுராமுக்காக நம்ம வீட்டுல 5 லட்ச ரூபா உடனே பணத்தை எடுத்துட்டு வாங்கண்ணே, பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறா. நம்ம மாயா மேடம் சும்மா விடுவாங்களா? குடும்ப மானத்தை கௌரவத்தை காப்பாற்றும் மருமகள். ஆனா என்ன, எனக்கு வந்து இவ செய்யற நல்லது எல்லாமே ரகுராமுக்கு வந்து தெரியாமையே நாடகத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலயாவது ரகுராமுக்கு வந்து உண்மை தெரியற மாதிரி எடுத்தாங்கன்னா நாடகம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா அதை மட்டும் இந்த டைரக்டருங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க எந்த நாடகத்திலயுமே, சரியா? சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயம் நடந்தது இல்லையா, சாவி கொத்தா வாங்கி சண்டை போட்டு பார்வதி வந்து சாவி கொத்த வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தக பணத்தை கொண்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, உடனே நம்ம பத்மா மேடம் ஐடியா பண்ணுது, யார, சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக லிங்கத்துக்கிட்ட 40 லட்ச ரூபா பணம் ரெடியா இருக்குது, நீங்க வந்து என்ன 2 நாள் டைம் கொடுங்க, நிறைய பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஐடியா பண்ணிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம். யாரு? பத்மா மேடம். எனக்கு ஒண்ணு புரியல கேஸ். லிங்கத்தை காமிக்கிறாங்க, புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க, அண்ணா அந்த அவங்க சாருவோட அப்பாவை காமிக்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் காமிக்கவே மாட்டேங்கிறாங்களே, சாருவை எங்க ஆளைய காணோம்? நாடகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களா? இல்ல எனக்கு புரியல. அவங்க லிங்கத்தோட ஒய்ஃபையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. சாரு என்னன்னே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காளா சீனுவை கல்யாணம் பண்ணாததுனால? ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே கைஸ். அதுக்கப்புறம் இந்த சிவராமன் வந்து பஞ்சாயத்து தலைவரா போயிருப்பாரு இல்லையா, அதுல இருந்து சிவராமன் கிட்ட பேச்சுவார்த்தை இல்லையாட்டு இருக்கு ரகுராம். ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து ரகுராம் பேசும்போதெல்லாம் இவன் வந்து யாரு, சரி சிவராமன் பேசும்போதெல்லாம் ரகுராம் வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். நீங்க சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிச்சா தெரியும். அவன் வந்து பார்வதி வந்து மிரட்டும் போது, அண்ணன் காசு கேட்கிறாருல, கொண்டு போய் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு வருத்தம் ஆயிடுச்சு, தம்பி வந்து நம்ம பேச்ச மீறிட்டானோ அப்படின்னு. ஆனா அவன் வந்து அண்ணனுக்காக தான் போனான்னு சொல்லி அவன் என்னைக்கு புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம் கூட ரகுராமுக்கு புரிஞ்சுக்க தெரிய மாட்டேங்காதுதான் இந்த நாடகத்துல ஒரு பிளாக் மார்க், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ரகுராமுக்கு வந்து மாயா செய்யற நன்மைகள் எல்லாமே அவனுக்கு தெரியணும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அந்த மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், சரியா? சோ பாக்கலாம். இனி மறுபடியும் பத்மா வேற ஐடியா பண்ணிட்டு இருக்கிறா. இனி இந்த 40 லட்ச ரூபாய லிங்கத்திட்ட கொடுத்து மாயாவை வெளியில வரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாயா வெளியே போறதுக்குள்ள சீரவுக்கு உண்மை தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு ஒரு சீன் எனக்கு இதுதான் சந்தியாராகத்துல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சீனகிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவா, யாரு? ஜானகி சொல்லுவா. உடனே மண்டைய ஆட்டுவா பாருங்க மாயா, தான் எனக்கு கோபமா வருது. எப்படா உண்மையை சொல்லுவீங்க?
ஒருவேளை 40 லட்ச ரூபா பணத்தொகை எடுத்துட்டு இவ வெளியே போற நேரம் இவனுக்கு உண்மை தெரிஞ்சு மாயாவை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டானோ என்னமோ. நீ அது ஒரு ட்விஸ்டா இருக்குமோ என்னமோ. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சந்தியா ராகம். அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்ல, நம்ம ரத்னாவை தான் கோச்சாம்பான். தனாவுக்கு வந்து ரத்னா தான் கோச்சாமா. ரத்னா மேடம் எங்கப்பா இங்க வந்தாங்க? அண்ணா நாடகத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க. அந்த அம்மா தான் கோச்சாமா. இந்த அம்மா என்னைக்கு பேட்மிண்டன் விளையாண்டுருக்குது? நீங்க யாராவது பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரத்னா வந்து பேட்மிண்டன் விளையாடினது. ஐயோ கடவுளே! இந்த பத்ரி படம் தான் ஞாபகம் வருது. பத்ரி படத்துல விஜய் வந்து அப்படித்தான் அவங்க அண்ணனுக்காக போய் மழை வெயில் அந்த கோச்சை சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்ணுவாப்புல விஜய். பத்ரி படம் பார்த்திருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இவளும் போய் மலையில எல்லாம் நின்று அந்த அம்மாவை எப்படியோ ரத்னாவை சம்மதிக்க வைக்கணும்னு ஐடியாலாம் பண்ணி கடைசியில அந்த ரத்னாவோட குழந்தைக்கு வந்து ஆபத்து வருது. நம்ம மாயா மேடம் தான் போய் காப்பாத்தி இப்ப தனாவுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. இதோட